ஆனி மாத பிறப்பு. ஸோ இந்த ஆனி மாத பிறப்பில் இப்போ பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. காலபுருஷ தத்துவப்படியும் சரி 12 ராசிகளோட வரிசையில் 6வது ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லும் போதே பார்த்திங்கன்னா இதோட உருவம் எப்படி இருக்கும்னா, ஒரு கன்னி பெண் கையில் ஒரு கையில் நெற்கதிரும் ஒரு கையில் விளக்கம் ஏந்தி ஒரு படகுல பயணம் செய்யக்கூடிய ஒரு காட்சி. ஸோ இந்த கன்னிப்பெண் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா 12 ராசிகளில் தூய்மையான ராசி அப்படின்னா கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்காரங்க அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தர நட்சத்திரம் 2, 3, 4, அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4, சித்திர நட்சத்திரம் 1, 2. இந்த நட்சத்திரங்கள் தான் கன்னிராசிக்குள்ளே இருக்கக்கூடியது. சரி, இந்த கன்னி ராசிக்கு தன் திறமையை வளர்க்கக்கூடியவர்கள். இவங்களோட மைனஸ் என்னென்னா, குடும்பத்துக்காக தன் திறமையை மறைச்சிக்குவாங்க. இதுதான் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். கன்னிராசி நேயர்கள் தானும் வளர்ந்து தன் கூட இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ திறமையை வளர்க்கக்கூடியவர்கள் கன்னிராசி. எந்த ஒரு இடத்துலையும் பின் பாயிண்ட்டாக ஆதாரத்தோடு பேசக்கூடியவங்க கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு இந்த ஆனி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? ஸோ ஆனி மாதத்தோட பிறப்பப்போ ராசிநாதனே தசம கேந்திரத்தில் ஆட்சியாக உட்கார்ந்துருக்காரு. மிக சிறப்பான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் கன்னிராசி நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் பின்னி இருக்கக்கூடிய காட்சியும் இருக்குது. அதாவது பிரச்சனைகள் இல்லை, ஆனால் மனசு வெறுத்து இருக்குது. ஆரோக்கியமாக இருக்குது உடம்பு, ஆனால் உடம்பு ஃபுல்லாக அடித்து போட்ட மாதிரி இருக்கும். இதுதான் கன்னிராசியுடைய இப்போதைய ஸ்டேட்மெண்ட். அதுலேயும் பார்த்திங்கன்னா, இப்போ குரு அஸ்தங்கமாகி இணையிறதுனால இடுப்புக்கு கீழே இடுப்பு, மூட்டு, கணுக்கால் இதோட பெயின் 10 வயசு குழந்தை கூட இருக்கும். என்னால் நடக்க முடியல, கால் வலிக்குது அப்படின்வாங்க. அது 70, 80 வயசு குழந்தை வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ உடம்பில் இம்யூனிட்டி பவர் ரொம்ப லோவாக இருக்கக்கூடியது கன்னிராசி. இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது தொட்டதை ஜெயிச்சு காட்டிடுவாங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து அதை கிளியர் பண்ணிவிட்டு பாசிட்டிவ்குள்ளே போகக்கூடியவங்க கன்னிராசி. அதுலேயும் ராசிநாதன் ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறது, சூரியனோட இணைஞ்சு உட்கார்ந்துருக்கிறது. நிறைய பயணங்கள் காத்துட்ருக்கு இந்த ஆனி மாதத்தில். பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவும் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா, தனாதிபதி அஷ்டம இடத்துல உட்கார்ந்துருக்காரு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது. பண வருவாய் லேட்டாக இருக்குங்க, மாதம் வரக்கூடிய இந்த பென்ஷன் கூட லேட்டாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க தகுந்த நேரத்துக்கு அப்பா கரெக்டாக இந்த பிரச்சனை நேரத்தில் ஒரு வருமானம் காப்பாற்றிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கன்னிராசி. இந்த மாதத்துலங்க வருமானம் லேட்டானாலும் கரெக்டாக உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் பேச்சில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப விரக்தித்தன்மை அதிகமாக இருக்குது. சுக்கிரன் பார்வை இருக்கிறதுனால இந்த மாதம் அந்த விரக்தித்தன்மைகள் குறைஞ்சி இனிமையும் சரி, அதே நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை ஜெயிச்சு காட்டக்கூடியதையும் சுட்டி காட்ட போகுது. ஸோ பொருளாதாரத்தில் எந்த இடத்துல செலவு பண்ணணும், கண்டிப்பாக அந்த இடத்துல பண்ணுறது உங்களுக்கு பேரும் மதிப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த இடத்துல பண்ணாமல் தேவையில்லாத இடத்துல போய் செலவு பண்ணுறதை குறைச்சிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்கிறதுனால கவனம் தேவை. அடுத்த ரீதியாக முயற்சி ஸ்தானாதிபதி 12ல் இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் 1க்கு 2 முறை எடுப்பது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ அதே போல் பார்த்திங்கனாக்கா, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு கட்டத்தில் இது நம்ம செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு மனசை கூட மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு மெடிடேஷன் எடுத்துக்கிட்டு உங்களோட வேலையை முழு எஃபெக்டோடு செய்யுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. 4ஆம் அதிபதி 10ல். ஸோ நான் ஒரு இடம் வச்சுருக்கேன், இவ்வளோ நாள் விற்க முடியல, மதிப்பு ஏறுமா அப்படின்னா குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால இடத்தோட மதிப்பு ஏறப்போது இடத்த வியாபாரம் செய்யறதுக்கான நேரமும் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆனி மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே இந்த லேண்டு, இந்த ப்ராப்பர்ட்டிஸு, இல்லை இந்த பொருளை நான் விற்கணும்னு காத்துட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கான தகவல்கள் வரக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரும். அடுத்த ரீதியாக பிள்ளைகள், மூத்த குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் மூத்த குழந்தைக்கு உண்டான கண்டிப்புகளை கொடுத்து வளர்க்குறது, உணவாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், ஒரு அறிவுரையாக இருக்கட்டும், அதை ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறது சிறப்பாக இருக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா கன்னி ராசி குழந்தைகள்
ஸோ மெயினாக வந்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிடுறது சிறப்பு ஏற்படும். அதை இந்த காலகட்டத்தில் அது பண்ண முடியுமான்றது பெரிய விஷயம். பசங்க மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து நின்று அடம் பிடிச்சா அடுத்த நேரம் வாங்கி கொடுத்து தான் ஆகும். அதுலேயும் கொஞ்சம் யோசித்து கொடுக்குறது சிறப்பு. இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது கன்னி ராசிக்கு இப்போ சிறப்பை ஏற்படுத்தி தரும். அது குழந்தையில இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும். ஸோ அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. அதுலேயும் கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ராகு தசையோ அல்லது சனி தசையோ நடக்குதுன்னா கண்டிப்பாக இப்போ தான் இந்த செய்வனை, பில்லி, சூனியம் இதோட பயங்கள் வரும். பக்கத்து வீட்டில் சுற்றி போட்டிருப்பாங்க, இங்கே கை காலெலாம் உடஞ்சி போகிற மாதிரி வலிக்கும். ஏன்னா அந்த ராகுன்றது அந்த எண்ணத்தை தூண்டி விடும், அந்த வைப்ரேஷனை இழுத்து விடும். எங்கே போயிட்டு வந்தாலும் கல்லுப்பு போட்டு கால் கையை கழுவுங்க. குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு கழுவு. இது உங்களோட ஆரோக்கியம் சரி, மைண்டையும் சரி கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் வெளி இடங்களில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த இடுமருந்து சொல்லக்கூடியதெல்லாம் இப்போ ராகுதசை நடக்குதுன்னா கண்டிப்பாக அதுவும் நடக்கும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, அடுத்தது வந்து கண்ட சனி. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, இல்லறம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா 7ல் சனி திக்பலம், ஜோதிடம் சொல்லிடுச்சு. ஸோ கல்யாணம் லேட்டாக முடிஞ்சாலும் இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க கன்னிராசினியர்கள். கடந்த ஆண்டு இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்க்கை துணையை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும். எப்படா வீட்டிலேருந்து எப்படா வெளியில் போவோம் அப்படின்லாம் தோணியிருக்கும். ஆனால் இப்போ இந்த சனி பகவான் வந்திருக்காரு, ராகு கேது நகர்ந்துருச்சு. இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக ரொம்ப நாள் கழித்து நிம்மதியாக ரிலாக்ஸாக மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்த வேண்டும். அவங்களால ஒரு மருத்துவ செலவோ இல்லை உடல் குறைபாடோ ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்தது திருமண பேச்சுவார்த்தை. திருமண பேச்சுவார்த்தை அப்படின்னு பேசும்போது கன்னிராசிக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. ஆனாலும் கலத்திரஸ்தானத்துக்கு குரு பகவானோட தொடர்பு இல்லை. அப்போ என்ன செய்யணும்? கண்டிப்பாக வந்து திருமண பேச்சுவார்த்தைகள் நிதானித்து செய்கிறது சிறப்பாக இருக்கும். ஆனால் ஆடி மாதம் கடைசி வாரத்துக்குள்ளே வரன்கள் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த குரு அஸ்தங்க நிவர்த்தி ஆகி பார்க்குறதுனால வரன்கள் வர ஆரம்பிச்சிடும். ஆனாலும் ஆணி முடிஞ்சதுக்கப்புறம், ஆடிக்கு அப்புறம் ஆவணி கடைசி வாரத்துலேருந்து வரன்கள் பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சரி, அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கனாக்கா உத்தியோகம். உத்தியோகத்தில் 80% இடைஞ்சலை தான் சந்திக்க போகிறீங்க. 20% உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக்கிறதன் மூலிமா அந்த வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சட்டத்துறையில் இருக்கக்கூடியவங்க, லாயர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், நிதானத்தை கொண்டு வர்றது சிறப்பு. இல்லைன்னா தேவையில்லாத பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த ராகு பகவான். அடுத்த ரீதியாக சொந்த தொழில். சொந்த தொழிலில் இந்த 12 ராசிகளில் சொந்த தொழிலில் அனுகூல வெற்றியை பெறக்கூடிய ராசி கன்னிராசி. 10ஆம் அதிபதி தசம கேந்திரத்தில் ஆட்சியாக உட்கார்ந்துருக்காரு. கூட சூரியன் இணைஞ்சிருக்கு. தொழிலுக்காக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு தொழிலை விருத்தி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் பேசும்போது நான் தெளிவாக சொல்லிட்டேன். சில இடங்களில் வந்து ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் யூரினல் ட்ராக், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக, யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ரேஷஸ்ஸு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனிச்சு இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்த ரீதியாக லாபஸ்தானாதிபதி 5ல் இருக்காங்க. ஒரு சிலருக்கு காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீட்டில் நாங்கள் பேசணும், ஒத்துக்குவாங்களா, ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதம் நீங்கள் பேசும்போது ஒத்துக்குவாங்க. ஏன்னா அந்த கிரகநிலை சேர்க்கை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சரி, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வந்து தொழில் ரீதியாக போகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். கல்வி ரீதியாக போகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சுற்றுலாவாக போகும்போது கவனத்தையும் ஏற்படுத்தி தரணும். சரி, இந்த மாதம் இன்னும் அனுகூலமான வெற்றிகளும் அனுகூலமான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு. அதுலேயும் சொல்லணுன்னாக்கா சப்த மாதாக்களில் சாமுண்டீஸ்வரின்னு உட்கார்ந்துருப்பா. அவகிட்ட ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது பல கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ராகு இருக்கிறதுனால இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, செய்வன, பில்லி சூனியம், திருஷ்டி,
இதெல்லாம் விலக்கி கொடுக்கறதுக்கு ஒரே ரூப காட்சியாக இருக்கக்கூடியவ சாமுண்டீஸ்வரி. இதே மைசூரில் இருக்கீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கே போயிட்டு வாங்க. நீங்கள் பிறந்த கிழமை, பிறந்த நட்சத்திரம், இதில் எப்படி இருந்தாலும் மாதத்தில் 4 கிழமைகள் வந்துடும். நட்சத்திரம் ஒரு வாட்டி வரும், ஒரு சிலது 2 வாட்டி வரும். அதில் போய் அங்கே போய் ஒரு நெய் தீபமோ கண்டிப்பாக ஒரு நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது பல தடைகள் நீங்கி வெற்றிகளை அமைச்சு கொடுக்கும். இந்த ஆனி மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்திற்கு வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக கிரவுண்ட் மவுண்டட் சோலார் பிளான்ட் மற்றும் ரூஃப்டாப் சோலார் பிளான்ட் அமைத்து மின்சார தேவையை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். கான்டாக்ட் 9940052378. சஸ்டினதா இபிசி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், சென்னை.